ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு லைனிங் சுடிதார் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ லைனிங் சுடிதாரோட கை வந்து லைனிங் கொடுத்து தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு கை வந்து தைச்சிக்கிறோம். இப்போ இந்த சுடிதாருக்கு கை வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் தைக்கிறோம். ஃப்ரண்ட் நெக்கில் எம்ப்ராய்டு இருக்கிறதுனால அதில் ரவுண்ட் நெக் வருது. அந்த ரவுண்ட் நெக்கே நம்ம வைக்க போகிறோம். இதில் வந்து நெக் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்குது. டீப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே தள்ளியே அந்த நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். நான் ஏற்கனவே இந்த கிளாத்தில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பின் பண்ணி எடுத்துக்கிறோம். கிளாத் வந்து நகலாமல் இருக்குது. இப்போ காட்டன் கிளாத்னால் நமக்கு வந்து நகராது. இது வந்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு நமக்கு இழுக்கும். அதனால் நம்ம பின் பண்ணி வச்சுக்கிறோம். பின் பண்ணி வச்சுட்டு இப்போ நெக் அடிக்க போகிறோம். நெக் அப்படியே அடித்து பெரட்டுற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கிறோம். ரவுண்ட் நெக் தைக்கும்போது ஒரு முக்கியமான ஒன்று, கிளாத்தை வந்து இழுத்துடக்கூடாது. அந்த ரவுண்டு எப்படி ஷேப் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளைச்சி கொடுத்து தைக்கணும். அதுதான் ரொம்ப இதில் முக்கியமானது. அந்த ரவுண்டு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டும் நமக்கு நகலாமல் இருக்குதா, நம்ம பின்னு வந்து கரெக்டாக குத்திருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்கு அதை எடுத்துகிட்டு நல்லா பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நெக்கு டீப்பு வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் அந்த பக்கம் சைடில் நகர்ற மாதிரி இருந்தது. அதனால் மறுபடியும் நல்லா கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம பின் பண்ணிக்கிறோம். எப்போவுமே இந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி சுடிதார் தைக்கும்போது இது வந்து நமக்கு ரொம்ப கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். சுடிதார்னாலும் ஓகே, நம்ம ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தைக்கும்போதும் இதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பின் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு தைக்க போகிறோம் பாருங்கள். நெக் வந்து ரவுண்டு நல்லா கரெக்டாக எடுக்கணும். ரவுண்ட் வரும்போது மட்டும் அந்த இடத்துல லைட்டாக மிஷினை வந்து லைட்டாக நம்ம கிளாத்தை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி கொடுக்கணும். கிளாத் இழுத்துடக்கூடாது. அந்த ரவுண்டுக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம தைச்சி வச்சுக்கணும். தைச்சிட்டு இப்போ அந்த ரவுண்டு கரெக்டாக வந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறோம். மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இன்னொரு ஸ்டிச் போட்டு நல்லா நெக் வந்து ஸ்ட்ராங்காக டீப்பாக இருக்கிற மாதிரி தைச்சி வச்சுக்கிறோம். கட் பண்ணிவிட்டு நெக்கு வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ரைட்டாக ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்டிச்சை வந்து நல்லா போட்டுக்கிறோம். போட்டு ஸ்ட்ராங்காக அது பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டே கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு வர இடத்துலலாம் சின்ன சின்னதாக சிசர் வச்சு சின்ன சின்ன கட்டிங் கொடுத்துக்கிறோம். இது வந்து தையலில் வந்து பண்ணிடக்கூடாது. இப்போ நல்லா திருப்பி விட்டு ஒரு ப்ரெஸ் ஸ்டிச் கொடுத்துட்றோம். நல்லா நீவி விட்டுக்கிறோம். நீவி விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் தையல் போட்டோன்னா நமக்கு வந்து இது சரியாக இருக்கும். இதுக்கு வந்து டபுள் ஸ்டிச் போடுறோம். டபுள் ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும். இது நெக்குக்கு பாருங்கள், அந்த ரவுண்ட் நெக்கு நல்லா லைனிங் கிளாத்தையும் இந்த கிளாத்தையும் நல்லா இழுத்து கொடுத்து மெதுவாக தைக்கணும். ரவுண்டு வரும்போது மட்டும் இழுத்துடக்கூடாது. இழுத்துடாமல் கரெக்டாக தைக்கணும். அவ்வளோதான், இது தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ஸ்டிச் போட்டுறோம். இன்னொரு ஸ்டிச் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், க்ரிப்பாகவும் இருக்கும் நெக் வந்து. நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறத விட இந்த மாதிரி அடித்து பெரட்டும் போது எம்ப்ராய்டுக்கெலாம் வந்து அது நல்லாயிருக்கும். நெக் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் முடிஞ்சதுனால இப்போ வந்து லைனிங்கை ஃபுல்லாக பேக்கில் திருப்பி வச்சு லைனிங்கை அட்டாச் பண்ணிடுறோம். லைனிங் அட்டாச் பண்ணும்போது ஓரத்துலேயே அந்த தையல் போடுறோம் பாருங்கள். கரெக்டாக இழுத்து வச்சு அங்கிட்டு இங்கிட்டு கிளாத் வந்து இழுத்துடக்கூடாது. கொஞ்சம் நல்லா பார்த்து அதை வந்து நம்ம தைக்கணும். அப்படி உங்களுக்கு தைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க. கீழே விரித்து போட்டு
நம்ம குண்டு பின்னு இல்லைன்னா நம்ம ஊசி வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணி இந்த எண்டு முடிஞ்சிச்சு. எண்டில் மடிக்கிறதுக்காக கொஞ்சம் மடித்து விட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து மேலேருந்து ஷோல்டர்லேருந்து வந்துச்சு. இப்போ நம்ம இந்த சைடு தைக்கும்போது நமக்கு எப்போயுமே பாட்டம்லேருந்து தான் ஆரம்பிக்கும். நான் அதை பின் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பின் பண்ணிக்கிட்டு அழகாக அந்த கிளாத்லாம் இழுத்து வச்சு நம்ம கீழே மட்டும் லைட்டாக மடித்து விட்டுக்கிறோம். ஏன்னா அது உள்ளே நம்ம எட்ஜி தையல் மடித்து விடுவோம். அதுக்காண்டி மடித்து விட்டுக்கிறோம். மடித்து விட்டுட்டு ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். இந்த ஸ்டிச் எப்போயுமே லைனிங்கோட ஓரத்தில் தான் போடணும். ரொம்ப உள்ளதள்ளி போட்டுறக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன்லாம் தைக்கும்போது அந்த தையல் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரமாக போட்டுக்கிறோம். போட்டு ஷோல்டர் வர நல்லா இழுத்து வச்சு இழுக்காமல் அதை கரெக்டாக தைச்சிக்கிறோம். தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டோம்னா தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக தெரியும். இந்த கட் பண்ணுறேன் பாருங்கள். இதை கட் பண்ணும்போது நம்ம மறந்து போய் பாட்டமில் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் விட்டுருப்போம். 2 அல்லது 3 இன்ச் வரை கூட விட்டுக்கலாம். நான் இதில் 2 இன்ச் விட்டுருக்கேன். அந்த 2 இன்ச்சு கட் பண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ இந்த சைடில் கட் பண்ணுறேன். அக்குள் வர அப்படியே ஷோல்டர் கட் பண்ணிடுறேன் பாருங்கள். ஷோல்டர் வர கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்தோன்னா தான் நமக்கு ஃப்ரண்ட் ஃபினிஷிங் தெரியும். இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சிடுச்சு ஃபினிஷிங். ஃப்ரண்ட்டோட ஃபினிஷிங் இது தான். சுடிதார் தைக்கிறது உண்மையிலே ரொம்ப ஈஸியான வேலை. அதை கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸை விட சுடிதார் தைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் இன்னும் நிறைய சுடிதார் தைக்கிற வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த எட்ஜை மடித்து அடிக்கிறோம் லைனிங்கில் உள்ளதை. முடிஞ்சு இப்போ ஃப்ரண்ட் நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மெத்தடில் தான் நம்ம பேக்கும் தைக்க போகிறோம். இப்போ பேக் பீஸ் எடுத்தாச்சு. பேக் பீஸ்லேயும் அதே ரவுண்ட் நெக் தான் இருக்குது. ரவுண்ட் நெக் எடுத்து இப்போ இதுக்கு எப்படி நெக்கு தைச்சோமோ அதே மாதிரியே ரவுண்டை நம்ம இழுக்காமல் நல்லா வளைச்சி கொடுத்து அழகாக தைச்சிடணும். இப்போ அதே மாதிரி வச்சுட்டோம். பின் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பின் பண்ணலை. அவ்வளோதான். ரவுண்டு எப்படி தைக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுட்டு இந்த வளைவு வர இடத்துல மட்டும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது நுனி சிசர் வச்சு கட் பண்ணால் போதும். ரொம்ப கட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இப்போ அதே மாதிரி நீவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ப்ரெஸ் தையல் போட போகிறோம் பேக்லேயும். பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல சுடிதார் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும்னு சொன்னேன் இல்லையா. ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி பேக்கும் இப்போ ஈஸியாக தைச்சாச்சு. தைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி லைனிங் அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் லைனிங் அட்டாச் பண்ணணும். ஓரமாக தையல் போட்டு இப்போ நெக்குக்கு நெக் ஃபினிஷிங்க்கு ஸ்டிச் போடுறோம். ரவுண்ட் நெக் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு. அதில் தைச்ச மாதிரியே இதுலேயும் லைனிங் அட்டாச் பண்ணுறோம். பின் மாட்டிக்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் நகலாமல் இருக்கணும்னா நம்ம பின் பண்ணிக்கலாம். காட்டன் கிளாத்தில் நகலாது. இந்த மாதிரி சிந்தட்டிக் கிளாத்து இல்லை சில்க்கு கிளாத் தைக்கும்போது லைனிங்கும் இதுவும் நம்மளுக்கு நகல்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போயுமே கொஞ்சம் பின் பண்ணி தைச்சிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நமக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு டைமில் லைட்டாக இழுக்க ஆரம்பிச்சிடும். இழுத்துருச்சுன்னா அப்போ சுடிதாரே ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் பின் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதில் மாதிரியே இதையும் எட்ஜில் மடித்து விட்டுறேன். மடித்து விட்டு 2 இன்ச் கீழே விட்டாச்சு. இதே மாதிரி இது பாட்டம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்தோம். இப்போ பாட்டம்லேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி ஒரு மடித்து விட்டுட்டு ஸ்டிச்சை போட்டாச்சு. இந்த த்ரெட்டு அப்பப்போ கொஞ்சம் கட்டாயிட்டே இருக்குது. அது அதில் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது. எப்போயுமே வர்தமான் த்ரெட் தான் நான் வாங்குவேன். இது ஏதோ வேறு த்ரெட்டு போல். அதான் இருந்தது, இந்த கலருக்கு அது இருந்தது, அதனால் வாங்கினேன். இப்போ இழுத்து வச்சு நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச்சை போட்டு தைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஷோல்டர் வர தைச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு
ஹேண்டு 3மே முடிஞ்சு. சுடிதாரில் ரொம்ப சிம்பிள் தான். ப்ளவுஸ் அளவுக்கு சுடிதார் கஷ்டமே கிடையாது. சுடிதார் ஒரு 1/2 hour கூட ரொம்ப ஜாஸ்தி தான். அதுக்குள்ளேயே விறுவிறுன்னு தைச்சிடலாம் நம்ம. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 20 நிமிஷத்தில் இதை நான் தைச்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி. சுடிதார் தைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ மேக்ஸிமம் லேடிஸ் நம்ம எல்லாருமே சுடிதார் தான் போடுறாங்க. அவங்களே அவங்கவுங்க தைக்க பழகிக்கிட்டாங்கன்னா ரொம்ப இது நல்லாயிருக்கும். ஏன்னா சுடிதார் தைக்கிறதுக்கு தான் இப்போ ரேட் வந்து ஜாஸ்தியாக ஆகுது. அதனால் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நான் நிறைய சுடிதார் உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் கற்றுக்கலாம். வீட்டில் இருக்க லேடிஸ் நம்மளுக்குன்னு ஒரு இதை கற்றுக்கிட்டோன்னா நமக்கு வந்து இது ஒரு ஃபினான்சியலி நமக்கு ஒரு மிச்சமாகும், சிக்கனமாகவும் இருக்கும். நம்மளோட தேவையை நம்மளே தைச்சிக்கிட்டோன்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸை நம்மளே தைச்சி போட்டுக்கிட்டோங்கிறது உண்மையிலே அது ஒரு பெரிய கான்ஃபிடெண்ட்டான விஷயம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். 1/2 inch பிடிக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணுறோம். கை ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிடுறோம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஓப்பன் தைக்கும்போது தான் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணும். ஓப்பன் தைக்கிறதுல தான் அந்த சுடிதாரோட ஃபுல் ஃபினிஷிங்குமே வரும் நமக்கு. பாருங்கள், ஷோல்டர் 2 தையல் போட்டுறணும். 2 தையல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்து வந்து இந்த குட்டி குட்டி பிசுலாம் இருக்கும் இல்லையா, அதை அப்பப்போ கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து குறையாமல் இருக்கும். இதில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு சிங்கிள் ஸ்டிச்சோடு நிப்பாட்டிட்டேன் பேக்கில். அதனால் இன்னொரு ஸ்டிச் போட்டு டபுள் போட்டு அந்த ஷோல்டர் பிசுறு இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் பேக் சைடு போகிற மாதிரி ஏற்றி விட்டு அதை வந்து தைச்சி எடுத்துக்கணும். அந்த ஷோல்டர் பிசுறு தைக்கிறதுக்காகவே தான் நான் அந்த ஒரு ஸ்டிச்சை விட்டுருந்தேன். இப்போ முடிஞ்சு இப்போ கை ஜாயின் பண்ணுறோம். கை வந்து இழுக்காமல் கொள்ளாமல் நம்ம ஜாயின் பண்ணணும். அழகாக ஜாயின் பண்ணணும் பாருங்கள். அவ்வளோதான். ப்ளவுஸுக்கு கூட நம்ம பார்த்து ரொம்ப பண்ணணும். சுடிதார் கொஞ்சம் வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸி. இந்த சேனலில் உங்களுக்கு சுடிதாரை பற்றி எந்த டவுட் வந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை அனுப்புகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லரிங் தெரியலையேன்னு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. இந்த சேனல் பார்த்தாலே உங்களுக்கு டெய்லரிங் பேசிக்காக பிகினர்ஸ்க்கு கூட இதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு ஸ்டிச் போட்டுறணும். 2 ஸ்டிச் போட்டால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சுடிதார் கை முடிஞ்சிச்சு ஃபினிஷிங். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறோம். சுடிதார் சைடு ஜாயின் பண்ணும்போது அளவு சுடிதார் இருந்ததுன்னா அளவு சுடிதார் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அளவு எடுத்து இருந்தோம் அப்படின்னா நம்ம அளவு வச்சே பண்ணிக்கலாம். இதில் வந்து அளவு சுடிதார் வச்சு நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுவேன். பாருங்கள், கை மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ளவுஸில் பண்ணுற மாதிரியே தான் கை டு ஷோல்டர் வர மார்க் பண்ணிக்கிட்டு சைடு வந்து ஒரு 2 inch நான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். அதனால் 2 inchக்கு நம்ம பண்ணிக்கிறோம். சுடிதார் கட்டிங்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய தையல் பற்றி நிறைய டவுட்ஸ் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு ஒரு சைடு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சைடு ஜாயின் பண்ணுறோம். அதுக்குமே அளவு சுடிதார் வச்சு நம்ம கையை எடுத்துக்கிறோம். அந்த பக்கம் பண்ணிட்டோமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு 1/2 inch லூஸ் வந்துட்டால் கூட சுடிதார் வந்து நமக்கு ஈவன் இல்லாமல் ஆயிரும். இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதுலேயும் டபுள் ஸ்டிச் போட்டுறோம். பார்த்தீங்களா, அந்த சுடிதார் எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ப்ளவுஸில் கூட நம்ம ரொம்ப பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும். இது சுடிதார் வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் இப்போயே நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். ஏன்னா என் சுடிதார் அவ்வளோ ஈஸிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான்
இப்போ ஓப்பன் தைக்கிறோம். ஓப்பன் தைக்கிறது கொஞ்சம் மைனூட்டாக அதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/2 இன்ச்சு தான், ஃபுல் ஃபினிஷிங்கும் 1/2 இன்ச் பிடிச்சா போதும். ஓப்பன் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது லைட்டாக ஒரு சின்னதாக மடிச்சுட்டு 2 மடிப்பு மடித்து நம்ம அதை இது பண்ணி ஓப்பனை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி சுடிதாரில் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஏற்ற இறக்கம் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. கட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏற்ற இறக்கம் வராது. ஒரு சின்ன சின்ன நம்ம தைக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வரும். அதை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா 2ஐயும் கரெக்டாக விரித்து போட்டு நீங்கள் கட் பண்ணி அதை ஒன்று போல் வச்சுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சுக்கு நான் தையல் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த திருப்புற இடத்துல மட்டும் பாவு மாதிரி திருப்பணும். பாவு மாதிரி திருப்பினீங்கன்னா பானைக்கு தப்போம்ல ப்ளவுஸில் இதுலலாம், அதே மாதிரி பாவு மாதிரி அதை திருப்பினீங்கன்னா அந்த ஃபினிஷிங் சைடில் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ பாட்டமில் பேக்கில் மட்டும் பாட்டமில் ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் அதில் எம்ப்ராய்டு பார்டர் இருக்கிறதுனால ஸ்டிச் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த சைடு தைக்கிறோம் பாருங்கள். இந்த சைடும் சேம் அதே தான். 1/2 இன்ச்சுக்கு அதை மடித்து ஒரு தையல் போட்டு அதே மாதிரி திருப்பும்போது மட்டும் நல்லா மாதிரி திருப்பணும். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அளவில் நம்ம இதை தைச்சிக்கணும். ஒரே இதை தைச்சோன்னா நமக்கு அதில் ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி திருப்புறேன் பாருங்கள். திருப்பி ஒரு தையலை போட்டுட்டு இப்போ நம்ம ஜீன்ஸுக்கெலாம் தப்போல் ஜீன்ஸ் தையல்னு சொல்லி 2 தையல், அது 2வது தையலை இது முடித்த உடனே எட்ஜில் போட்டு விட்ருவோம். அவ்வளோதான். இப்போ எட்ஜில் ஓரமாக தையல் போடுறேன் பாருங்கள். இந்த தையல் வி மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு தையல் மாதிரி வரும். இந்த ஸ்டிச் நமக்கு வி மாதிரி வரும். வி மாதிரி வரும்போது அது ஒரு பா ஸ்டிச்சு அப்புறம் ஒரு வி ஸ்டிச் வரும்போது ஃபினிஷிங் ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு சுடிதாருக்கு. ஓப்பனில் கீழே பாட்டம்லேயும் அதே மாதிரி 2 தையல் போட்டுடுறோம். போட்டு இந்த சைட்லேயும் முடித்தோன்னா சுடிதார் ஃபினிஷிங் நமக்கு அழகாக கிடச்சிரும். அவ்வளோதான். சுடிதார் இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதான் சுடிதாரோட ஃபினிஷிங்கு. இதில் ஒரு ரோப் வைக்கணும். ரோப் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த சேனல்லையே நம்ம இப்போ பார்த்துட்டு போகிறோம். ரோப்பையுமே நான் இப்போ வச்சுருவேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ ரோப் தைக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். ஒரு கிளாத் 1 இன்ச் அளவுக்கு ஒரு கிராஸ் பீஸில் கிளாத் எடுத்துக்கணும். அதை 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸோட அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுவிட்டு நம்ம பிரிக்கிற ஊசி இருக்குது இல்லையா, அந்த ஊசி வச்சு உள்ளே கூடிய அப்படியே திருப்பி விடுறோம். இது திருப்பி விடுறது கொஞ்சம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். இது கொஞ்சம் நிதானமாக பார்த்து நம்ம திருப்பி விடணும். ஃபஸ்ட் நம்ம அதை திருப்புறது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரோப் தைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். கொஞ்சம் லைட்டாக அது உள்ளே போகிற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா விறுவிறுன்னு எல்லா பீஸுமே போயிடும். இப்போ ரோப்பு திருப்ப போகிறோம். திருப்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நீளமான ரோப்புங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை நூல் வச்சும் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஒல்லி கம்பி ஒன்று இருக்குது, அந்த கம்பி வச்சும் திருப்பிக்கலாம். நான் மேக்ஸிமம் நம்ம பிரிக்கிற ஊசி வச்சு தான் நான் திருப்புவேன். பாருங்கள், ஃபுல்லாக அதை கிளாத்தை எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம திருப்பிக்கிறோம். கொஞ்சம் நீளமாக வச்சு அதை திருப்பிக்கணும். திரும்புகிற வரைக்கும் தான் கஷ்டம் இருக்கும். திருப்பிட்டிங்கன்னா ரோப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதாக நம்ம தைக்கிறதுனால அது அப்படி இருக்கும். நமக்கு வந்துருச்சு பாருங்கள். சுடிதார் ரோப்பு ரெடிமேடாக வாங்கி வைக்கிறத விட கிளாத்லேயே தைச்சி வைக்கிறது நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் தெரியும். அது இதே கலர் நமக்கு மேக்ஸிமம் ஒரு சில இடங்களில் கிடைக்காது. அதனால் இந்த கிளாத்லேயே நம்ம வச்சுக்கிறது நல்லது. இப்போ ரோப்பு ஃபுல்லாக திருப்பியாச்சு. இந்த ரோப்பு ஒன் சைடுக்கு தான். டபுள் சைடுக்கு ரோப்புங்கும்போது டபுள் சைடுக்கும் நம்ம திருப்பிக்கணும். திரும்பிச்சு பாருங்கள். ஃபுல்லாக உள்ளக்குடி ஊசி பிடிச்சிட்டு நம்ம இழுத்தோன்னா அது ஃபுல்லாக நமக்கு வந்துடும். இப்போ 2 ரோப்பும் தைச்சி எடுத்தாச்சு. தைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த ரோப்பு கொஞ்சம்
ஸ்ப்ரிங் மாதிரி நமக்கு வந்து சுருண்டு சுருண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரோப்பில் ஒரு ஸ்டிச் போடுறோம். அந்த ஸ்டிச் போடும்போது ரோப்பை வந்து கொஞ்சம் நம்ம மடித்து அப்படியே திருக்கி விட்டுக்கணும். இந்த பாருங்கள், இதில் விட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி விட்டுட்டு பேக்கில் ஒரு கை வச்சு நல்லா இழுத்து பிடிச்சிட்டோம்னா அந்த இது வந்து நல்லா நமக்கு திரும்பி தையல் வரும். அந்த திரும்பி தையல் வரும்போது நம்ம பார்க்கும்போது ஒரு அழகாக ஒரு கேர்லியாக வரும். அது வந்து ஒரு சுருண்டு அந்த ரோப் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் பாருங்கள். அது முடிஞ்சு இப்போ அதை வந்து நல்லா நம்ம கையை வச்சே நம்ம வந்து நல்லா திருப்பி விட்டுறணும். அதை இப்போ போ தைக்கிறோம். அதுக்கு 2 இன்ச் நீளம் 2 இன்ச் அகலில் ஒரு கிளாத் எடுத்து போ தைச்சிக்கிறோம். 2 சைடுக்குமே ஒரு முக்கோணம் அதை மடித்து போ தைச்சிக்கிறோம். பாருங்கள், மடித்து விட்டாச்சு. இன்னொரு பீஸுக்கும் அதே மாதிரி முக்கோணமாக மடித்து ஒரு போ தைச்சிக்கிறோம். தைச்சிட்டு இந்த ரோப்பை வந்து சுடிதாரில் நம்ம தைச்சி விட்டுறணும். முடிஞ்சு இப்போ சுடிதாரோட நெக்லேருந்து, அதாவது ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் ஆர் 2.5 இன்ச் 2.5க்கு மேலே இருக்கணும். அந்த ரோப்பை வந்து தைச்சி விட்டுக்கிறோம். ஒரு ரோப் தைச்சாச்சு. இப்போ இந்த சைடுக்கு அதே மாதிரியே நம்ம கரெக்டாக அளவு எடுத்து ஷோல்டர் டு அந்த 3 இன்ச் 2.5 ஆர் 3 இன்ச் இருந்தால் போதும். இந்த ரோப்பு அந்த இறக்கம் வைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணிடுறோம். ரோப் தைச்சி முடிச்சிட்டோன்னா இந்த சுடிதார் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. சுடிதார் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தையல் புதுசாக கற்றுக்கிற பிகினர்ஸ் கூட இதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுடிதார் சம்மந்தமாகவோ இல்லை ப்ளவுஸ் சம்மந்தமாகவோ எந்த டவுட் வந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்பயும் ஃபைனலாக சொல்கிறேன், ப்ளவுஸ் தைக்கிறத விட சுடிதார் தைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான அது. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு சுடிதார் ஃபுல்லாக நமக்கு ஃபினிஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ சுடிதார் தைக்கிறது ரொம்ப ஈஸின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ.